இஸ்ரேலில் இருக்கிற வேதாகம இடங்களை தொடர்ச்சியாக நாம் இந்த சேனலில் பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக இஸ்ரேலில் இருக்கிற ஒலிவமலையில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான ஒரு சில இடங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம். இந்த ஒலிவமலை சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பழைய ஏற்பாட்டுக்கு தொடர்புடைய ஒரு இடம். இது போல் இஸ்ரேலில் இருக்கிற இன்னும் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க என் கூடவே சேர்ந்து ஒலிவமலையை ஏறுங்க. ஒலிவமலை தொடரில் நம்ம கடைசியாக பார்த்த இடம் பேட்டர்நாஸ்டர் சர்ச். இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துருப்பாரு. இந்த இடத்துல உங்களால் நிறைய மொழிகளில் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தோட மொழிபெயர்ப்பை பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்காக லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா மேலே சைடில் வர கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒலிவமலை தொடரில் பார்க்க போகிறது டோம் ஆஃப் ப்ராஃபெட்ஸ், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய கல்லறை. இந்த இடம் பேட்டர்நாஸ்டர் சர்ச் போகிற வழியில் தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு வந்ததுனால தான் இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் பார்த்துட்ருக்குறாங்க. பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருந்தது, அதே மாதிரி யாருமே இல்லை. அதனால் எங்களுக்கு எப்படி இது உள்ளே போகிறதுன்னு தெரியல. அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பேட்டர்நாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப இங்கே வந்தோம். அதுக்குள்ளே ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே இறங்க ஆரம்பித்தோம். இது ஒரு அண்டர் கிரவுண்டு உள்ளே போகிற மாதிரி இருந்தது. உள்ளே போக போக ரொம்ப இருட்டாகவே இருந்தது. இந்த இடத்துக்கு எந்த என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் பார்க்குற இந்த நபர் தான் இந்த இடத்த பராமரிச்சுட்டு வராரு. உள்ளே போனதுமே எல்லாருக்குமே ஒரு கேண்டில் லைட் பண்ணி கொடுத்தாரு. அந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி பார்த்தோம். இந்த வீடியோவுமே ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் எடிட் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு கேண்டில்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கல்லறையோட ப்ளூ பிரிண்ட் ஒன்று அங்கே இருந்தது. அதை வச்சு அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொன்றா பற்றியும் எங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ வாங்க அதை நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கடைசி 3 தீர்க்கதரிசிகள் ஆகிய ஆகாய், சக்கரியா, மல்கியா, இவங்க 3 பேரோட கல்லறைகள் தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த 3 தீர்க்கதரிசிகளும் கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவங்க. வேதத்தில் நம்ம இன்னொரு சக்கரியாவை பற்றியும் வாசிப்போம். இவர் தான் தேவாலயத்தோட பிரதான ஆசாரியரான யோவான் ஸ்தானகனுடைய தந்தை. இந்த சக்கரியாவுடைய கல்லறையும் ஒலிவமலையில் இருக்கிற கிதுரோன் பள்ளத்தாக்கில் தான் அமைஞ்சிருக்கு. இதோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க கிமுல வாழ்ந்த சக்கரியா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 50 பரியல் நிச்சஸ், அதாவது அடக்க இடங்கள் இருக்கு. இந்த கல்லறையோட அமைப்பை பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம். இதுதான் இந்த கல்லறையோட வரைபடம். 2 அரைவட்டம் மாதிரி அமைஞ்சிருக்கிற இதுல இந்த வளைவா இருக்கிறது எல்லாமே கல்லறைகள். இவ்வளோ கல்லறைகளுக்கு மத்தியில் சக்கரியா, ஆகாய், மல்கியா இவங்களோட கல்லறைகள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் டார்க்காக ஷேட் பண்ணியிருக்கிற இந்த 3 கல்லறைகள் தான் சக்கரியா, ஆகாய், மல்கியா தீர்க்கதரிசிகளுடைய கல்லறைகள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கை கழுவுறதுக்காக வச்சிருக்கிற பேசன். யூதர்கள் முறைமைப்படி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய கை கால்களை சுத்தம் செய்யறதுக்காக இந்த பேசன் வச்சிருக்கிறாங்க. இந்த கல்லறையில 4 இடத்துல இந்த கை கழுவுற பேசனை பார்க்க முடியும். அடுத்ததா மரித்தவங்களோட உடலை கடத்தி அவங்களுக்கு தைலம் பூசுறது, அந்த சீலைகளை சுற்றுறது, அதுக்கு வசதியா ஒரு டேபிள் தான் இது. இதை அந்த பாறையிலேயே குடைஞ்சி அந்த டேபிளை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த பற்றின வரலாறை பார்க்கலாம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், கேண்டில் பிடிச்சிட்டே நம்ம உள்ளே நடந்து போகலாம். 18ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் கைப்பற்றுறாங்க. இங்கே ஒரு தேவாலயத்தை எழுப்ப முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு யூதர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆராதனை செய்கிறத யூதர்கள் வழக்கமாக வச்சுருந்தாங்க.
அதுக்கு பிறகு வந்த ஓட்டமன் ஆட்சியில் ஒரு நிபந்தனையோட இந்த இடத்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எந்த ஒரு கிறிஸ்தவ குறியீடோ அல்லது சின்னமோ வைக்கக்கூடாது. இது எல்லா மதத்தினரும் அணுகக்கூடிய வகையில் பொதுவான இடமா இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முஸ்லீம் தாத்தாவோட ஃபேமிலி தான் பரம்பரையாக இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்துட்டு வராங்க. இதில் கிட்டத்தட்ட 50 கல்லறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஜக்கரியாவோட கல்லறையில் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுருந்தாரு. ஈஸியாக நம்ம ஜக்கரியாவோட கல்லறையை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த மொத்த கல்லறைக்கும் வெளிச்சம் தரக்கூடிய வகையில் இந்த ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் மேலே இருந்தது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 50 கல்லறைகள் இருக்குது அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். மற்ற கல்லறைகள்லாம் யாருடையது அப்படின்றத பார்க்கலாம். ஜக்கரியா தீர்க்கதரிசியோட கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அவரை பின்பற்றினவர்களுடைய கல்லறை. அதே போல் ஆகாய், மல்கியா இந்த தீர்க்கதரிசிகளுடைய கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அவரை பின்பற்றினவர்களுடைய கல்லறைகள். இவங்க மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நிறைய பேரை இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த பற்றின விவரங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரஹாவம் லுக் அவுட் பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். இங்கே இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும். இங்கே உங்களால் ஒட்டக சவாரி கூட செய்ய முடியும். இதுதான் அந்த லுக் அவுட் பாயிண்ட். இங்கே இருந்து என்னென்ன இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத அழகாக அங்கே எழுதியிருப்பாங்க. ஒலிவமலையோட ஒரு பக்கம் ஃபுல்லாகவே தெரியும். அதுக்கப்புறம் கிதரோன் பள்ளத்தாக்கு, ஜெருசலேம் நகரத்தோட சுற்றுச்சுவர், அதுக்கப்புறம் டோம் ஆஃப் ராக், இது எல்லாமே உங்களால் ரொம்ப அழகாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒலிவமலை சீரீஸில் நம்ம இன்னும் கடைசியாக ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த இடத்த கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் இந்த வீடியோவை இஸ்ரேலில் இருக்கிற நிறைய இடங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.